எல்லாம் பரீட்சை எழுத கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்லிருக்காரு. முதல்ல வெளியே போடா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் பரீட்சை எழுதுறேன் சார். உனக்கு பாவ புண்ணியம் பார்த்தனா ஏன் வேலை போய்டும். எழுந்துடா. எழுந்து முதல்ல வெளியே போடா. சார் சார் நான் பரீட்சை எழுதுறேன் சார். சார் விடியா விடு. வா வா விடியா. வா வா. நான் எக்ஸாம் எழுதுறேன் சார், ப்ளீஸ் சார். பணம் கட்டிட்டியா? சார் கட்டிடுறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். வீட்டுல கஷ்டப்படுற அப்பா அம்மா, கல்யாணம் வேற இருக்கு சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். பணம் கட்டிடுறேன் சார், ப்ளீஸ் சார். இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டி வச்சிருக்கனே எதுக்கு? கல்வியை வளர்க்கறதுக்காக. அதுதான் என்னுடைய லட்சியம். உன்னோட லட்சியம் என்ன? நல்லா படிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? வயசான அப்பா கிட்ட வீடு இருக்கும்ல, அதை விற்கணும். ஏன்னா எனக்கு பணம் முக்கியம். அதுவும் இல்லன்னா உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருப்பீங்களே பணம், அதை கொண்டு வந்து கட்டு. ஏன்னா எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லன்னா என் காலேஜ் கதவை திறக்காது. நீ எரி உள்ள வந்த கொன்னுடு. டேய் மாப்ள, டேய் சக்தி, ஏன்டா எல்லாம் உம்மன உட்காந்துருக்கீங்க? டேய் நடக்கிறதாண்டா நடக்கும். இதுக்கு போய் சோகமா உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பணம் வந்துருமா என்ன? கவலையை விடுங்கடா. நீ சந்தோஷமா இல்லாதப்ப நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? நீ பாட்டு பாடுற மாப்ள, சந்தோஷம் தானே வர போகுது. கெண்ட மீனே கெளுத்தி மீனே மாப்ள, கெண்டையே இல்ல கொண்டையே இல்ல. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதடா செல்வம். இல்ல, இப்பதான்டா சரியான முடிவு எடுத்திருக்கேன். உன்னை நம்பி தாண்டா உன் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்கடா. ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு நான் புள்ளையா வந்து பிறந்தேன் பாத்தியா? அதான் சக்தி, நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. தப்பு மாப்ள, சொன்னா கேளுடா, வேணாண்டா. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரே காரணத்துக்காக அவங்க பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. எனக்காக எல்லாத்தையும் வித்துட்டாங்கடா. இருக்கிறது வீடு ஒன்னே ஒண்ணுதான்டா, அதையும் வித்துட்டாங்கடா. நடுத்தெருல நிப்பாங்கடா, நடுத்தெருல நிப்பாங்க. அப்படி சொல்லாதடா செல்வம், அப்படி சொல்லாதடா. போதும்டா, போதும். என்னால அவங்க பட்ட கஷ்டம் போதும்டா. நான் செத்துட்டேனா அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காதுடா. அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்காது. டேய் தரத்துல படிக்கிறது கோழத்தனடா. உனக்கு நாங்க இருக்கோம்டா, நாங்க இருக்கோம்டா. அந்த 10,000 நாங்க காட்டுறோம்டா. என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் இருந்தது போதும்.